நாம் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கும் காற்று நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. ஆனால் அதே காற்று நம்மை மெதுவாக நோய்வாய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால். காற்று மாசுபாடு இன்று உலகின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களில் ஒன்றாக மாறியுள்ளது. வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகளின் வெளியேற்றம், குப்பைகள் எரிக்கப்படுவது மற்றும் எரிபொருட்களின் பயன்பாடு ஆகியவை காற்றில் தீங்கு விளைவிக்கும் துகள்களையும் வாயுக்களையும் கலக்கின்றன. இந்த மாசுபட்ட காற்று நமது நுரையீரலுக்குள் சென்று உடலின் பல உறுப்புகளை பாதிக்கிறது. உலக சுகாதார அமைப்பின் தகவல்படி உலக மக்களில் பெரும்பாலானோர் பாதுகாப்பான அளவை விட அதிக மாசுபட்ட காற்றை சுவாசிக்கின்றனர். காற்று மாசுபாடு சுவாச நோய்கள், ஆஸ்துமா, இதய நோய்கள் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. குழந்தைகளின் நுரையீரல் வளர்ச்சியையும் இது பாதிக்கக்கூடும். சிறிய அளவிலான நச்சுத் துகள்கள் இரத்த ஓட்டத்திற்குள் நுழைந்து உடலின் பல பகுதிகளை பாதிக்கின்றன. சில நேரங்களில் நாம் காற்றை பார்க்க முடியாது, ஆனால் அதன் தாக்கத்தை நமது உடல் உணர்கிறது. இந்த பிரச்சனையை குறைக்க நாமும் பங்களிக்கலாம். மரங்களை அதிகமாக நடலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். குப்பைகளை திறந்தவெளியில் எரிப்பதை தவிர்க்கலாம். சுத்தமான ஆற்றல் வளங்களை ஊக்குவிக்கலாம். சிறிய மாற்றங்கள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். காற்று இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதனால் காற்றை பாதுகாப்பது நமது பொறுப்பு மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைகளுக்கான கடமையும் ஆகும். இன்று நாம் காப்பாற்றும் காற்று நாளை யாரோ ஒருவரின் உயிரை காப்பாற்றலாம். சுத்தமான காற்று, சுத்தமான வாழ்க்கை. நன்றி.